எல்லாமே இந்திக்காரனை ட்ரெயினில் வெட்டினானுவ பாலியல் வன்கொடுமை எவ்வளோ நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் யார் மேலே பழி போடுவீங்க சொல்லுங்களா? ஃபர்ஸ்ட் நான் நிறைய அரசியல் வீடியோ போட்டே இருக்க மாட்டேன். எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, முக்கியமாக இந்த வீடியோ எல்லாருமே பாருங்க, ஷேர் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஸ்மைலி திரை நம்ம ஊர் விவசாய அண்ணன் ஒரு வீடியோ போட்டிருந்தார் ரீசெண்டாக, நீ காலைல தான் பார்த்தேன். அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா 50 பேரை கொண்டவன அந்த ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, 50 பேர் அவர் கொன்னாரு கொல்லலாம், எனக்கு உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அந்த அறிவுன்றது இருக்குதான்னு தெரியல. 50 பேரை கொல்லணுன்றது அவன் நோக்கமா? ஜோசப் விஜய் கொண்டான்னு பச்சை வாய் கூசாம எப்படி நீங்க கமெண்ட் பண்றீங்க? சரி, இவ்வளோ சொல்லிட்டீங்க, நான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் பேசலாம். நான் கேட்கற கேள்வி மட்டும் நியாயமா சொல்லுங்க. என்ன கேட்கறேன், இதே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், கள்ளக்குறிச்சியில விஷசாராயம் குடிச்சு 15 பேர் செத்தான். மிஞ்சல் புயல்ல கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் செத்தான். எல்லாமே இந்திக்காரனை ட்ரெயின்ல வெட்டினானுவ பாலியல் வன்கொடுமை எவ்வளவு நடந்திருக்கு. அப்ப இதெல்லாம் யார் மேல பழி போடுவீங்க சொல்லுங்களா? அது எப்படி ஒரு பல்லு கூசாம ஒரு 50 பேர் நினைக்கிறேன், அன்னி அந்த 50 பேர் இருக்கிற இடத்த ஒரு பொதுவான ஒரு கட்டுப்பாடான ஒரு பாதுகாப்பு கொடுத்துருந்தா அந்த 50 பேர். இந்த வீடியோ வந்து நான் யாரையும் இன்வால்வ் பண்ணி பேசுறேன், நம்ம ஊர் விவசாயம்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தா, அந்த வீடியோ காலைல பார்த்தேன். அந்த வீடியோ கூட ஒரு கமாண்ட், 50 பேரை கொண்டவன்டா இந்த ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட். நான் என்ன கேட்கறேன்னா, பல்லு கூசாம ஒரு 50 பேரை கொண்டான்னு சொல்லி நீங்க எப்படி சொல்றீங்க? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா, ப்ரூஃப் இருக்கா? நான் என்ன கேட்கறேன், இதே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், கள்ளக்குறிச்சியில விஷசாராயம் குடிச்சு 15 பேர் செத்தான். மிஞ்சல் புயல்ல கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் செத்தான். அது இல்லாம இந்திக்காரனை ட்ரெயின்ல வெட்டினானுவ பாலியல் வன்கொடுமை எவ்வளவு நடந்திருக்கு. அப்ப இதெல்லாம் யார் மேல பழி போடுவீங்க சொல்லுங்களா? அது எப்படி ஒரு பல்லு கூசாம ஒரு 50 பேர் நினைக்கிறேன், அன்னி அந்த 50 பேர் இருக்கிற இடத்த ஒரு பொதுவான ஒரு கட்டுப்பாடான ஒரு பாதுகாப்பு கொடுத்துருந்தா அந்த 50 பேர் இறந்துருப்பானா? அது வந்தாங்க, நடந்துச்சு, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நீ போயிட்டு நீ 50 பேரை நீ தாண்டா கொன்ன, நான் கேஸ் போடுறேன்டா, உன் மேல ஒரு இது கொடுக்கணும்னா அந்த 50 பேர் திரும்ப வந்துருவாங்களா? போனதுதான். அதனால நம்ம இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் எப்படி காப்பாற்றுவோம் அப்படிதான் பார்க்கணும். வாய் கூசாம எப்படி ஒரு 50 பேரை கொண்டான்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு கொடுப்பீங்கன்னு நான் கேட்கறேன். நான் வந்து இதை எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு தெரியாது கிடையாது, கடத்த ஒரு 20-25 வருஷமா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வேணும்னு தான் நான் கேட்கறேன். ஏன்னா நான் வந்து இவங்களுக்கு தான் போடணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்றேன்னா, அது உங்க உரிமை. நான் யாருக்கு போறேன்னு அது என்னோட உரிமை. நான் சொல்லி தான் நீ போடணும்னா அதுக்கு நீ ஓட்டு போறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது. நீ ஓட்டே போடாம போயிடலாம். உண்மையா சொல்ல போனா உன் மனசாட்சிக்கு தெரியும், இவன் வந்தா எனக்கு நல்லது செய்வான்டா, இவன் வந்தா தமிழ்நாடு மாறினான்னு நினைக்கிற பேரு அவன் தான் ஒழுங்கா ஓட்டு போடுவான். திரும்ப திரும்ப சொல்றான். அந்த மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நிறைய பேர் நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க. அது வந்து ஒரு சில குற்றச்சாட்டுல நிறைய பேருக்குள்ள சிக்கல் ஆகுது. அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா வந்து நீங்க கொன்னான்னு சொல்றீங்க, ஆனா கொன்னதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? நீங்க அந்த இடத்த இருந்தீங்களா? அந்த இடத்த இருந்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ வரைக்குமே அது மாயமா தான் இருக்கு. ஏதோ சிபிஐ விசாரணை ஏதோ போனாங்க. நான் இப்பயும் யாரையுமே நான் குறை சொல்ல மாட்டேங்க. இவங்க தப்பு பண்றாங்க அவங்க தப்பு பண்றாங்கன்னு நான் சொல்ற வேண்டிய ஆளும் கிடையாது. அந்த உரிமை எனக்கு கிடையாது. எனக்கு தெரியும், உனக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கல்லு கோசாம ஒருத்த மேல குற்றச்சாட்டு கொடுக்கக்கூடாது. அந்த இடத்த நீங்க இருந்தா அந்த மாதிரி சொல்லுவீங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் வீடியோ போடுறாரு, அந்த வீடியோ போடுறா, நீ அந்த வீடியோ போடுறவரை திட்டலாமே தவிர, அந்த வீடியோ போடுறவரை ஏன்பா நீ இப்படி பண்ற, ஏன்பா இப்படி போடுற, ஏன்பா இப்படி பண்ற, நீ அவர் தான் கேட்கணுமே தவிர சம்பந்தம் மேல ஒருத்தர் மேல நீ குற்றச்சாட்டு எடுப்புறது ரொம்ப தப்பு நான் சொல்றேன். ஏன்னா இந்த வீடியோ இது வரைக்கும் நான் அரசியல் வீடியோ போட்டது கிடையாது. இதை நான் கம்பல்சரி போட்டே ஆகுனா சொல்றேன். ஏன்னா ஒரு விஷயம் தெரியாம மற்றவங்களை பத்தி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நாளைக்கு சிந்திச்சு நீங்க ஓட்டு போடுங்க, அடுத்த 5 வருஷம் உங்க கையில தான் இருக்குது. அவர் ஜோசப் விஜய் கொண்டான்னு பச்சை வாய் கூசாம எப்படி நீங்க கமெண்ட் பண்றீங்க? சரி, இவ்வளவு சொல்லிட்டீங்க, நான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் பேசலாம். நான் கேட்கற கேள்வி மட்டும் நியாயமா சொல்லுங்க. அவர் 50 பேர் கொண்டான்னு சொல்றீங்க. இப்போ போன 5 வருஷத்துல நீங்க எத்தனை பேர் கொண்டுக்கிறீங்க தெரியுமா? கஞ்சா, கற்பழிப்பு, கள்ளச்சாராயம், இத்தனை பேருக்கு சாராயம் குடிக்கிறவன் சாவறேன் அப்படின்னு சொல்லிச்சுதான் குடிக்கிறான். அதை விட்டுருங்க. எத்தனை நடந்துக்குது, எவ்வளவு கொலை. அப்ப இது பூரா உங்க மேல எப்படி போட முடியும்? அந்த 50 பேர் வந்தானுங்க, எதாச்சியா ஒரு 50 பேர் இறந்துட்டாங்க. அது நான் அதனால அது இறந்தது வந்து இப்போ வரைக்குமே எதனால கொட்டாங்க எப்படி செத்தாங்கன்னு சொல்ல முடியல. எப்படி ஒரு வாய் கூசாம ஒருத்தவங்க மேல பழி போட முடியுதான் நான் கேட்கறேன். நான் ஏன்னா ஒரு வீடியோல சொன்னார், அவரு வந்து ஏதோ ஒண்ணு பேசிட்டாருங்க, நான் தப்பு சொல்லுங்க. நீங்க வந்து அவரை வந்து நீங்க என்ன வேணா சொல்லலாம். அவரை வந்து இந்த மாரி நீ வீடியோ போடாதப்பா, இது வந்து இதெல்லாம் நீ பேசுறது தப்புப்பா, நீ சொல்றது ரைட்டு. அந்த 50 பேரை கொன்னவர் ஜோசப் விஜய்னு உன்ட்டு ஆதாரம் இருக்கா, ப்ரூஃப் இருக்கா, எதனா ஒண்ணு இருக்கா? அந்த 50 பேர் அவர் வர சொன்னாரா? அவரை பார்க்கறதுக்கு வந்தவங்க அந்த 50 பேர்கிட்ட வரும்போது அந்த 50 பேருக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? நீ அங்க இந்த இடத்த இருந்தியா? எப்படி வாய் கூசாம சொல்லுவ? அந்த மாதிரி நீங்க கடந்த 5 வருஷத்துல நான் வந்து எப்படி சொல்றது தெரியல. உங்களுக்கு ஒரு சுயநலம்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? அந்த 50 ஒரு உயிரை கொல்றது, ஒரு உயிரை உருவாக்குறது சரி, ஒரு உயிரை கொல்றது சரி. எனக்கு இந்த அரசியலை பத்தி எனக்கு சுத்தமா தெரியாதுங்க. நான் எப்படி தெளிவா சொல்றேன், எனக்கு அரசியல்ல இன்வால்வ் ஆனதே கிடையாது. எப்படி சொல்றதுன்னா, நான் இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கணும், அவன் தனிப்பட்ட உரிமை, அவன் எப்படி வேணா இருக்கலாம். அந்த 50 பேரை கொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதே தப்பு ஃபர்ஸ்ட். ஏன்னா கடந்த 5 வருஷத்துல எவ்வளவு உயிர் போயிருது உங்களுக்கு தெரியாது கிடையாது. அது எப்படி பல்லு கூசாம சொல்றீங்க? அந்த மாதிரி சொல்லாதீங்க. கரெக்டா?